ஃபெர்மெண்டேஷனுக்குலாம் ஆக்சுவலாக நம்ம கை அதெல்லாம் தான் பெஸ்ட் ஆக்சுவலி. தட்ஸ் ஈஸ்ட், எவ்ரிதிங் இஸ் தேர். இதே நீ என்னத்தான் படிக்கிற நீ? பிடிக்க போகிறதுன்னு உட்காந்துருக்கோம்ல, தீபாவளி பட்டாசு. அது ஒன்றும் இல்லை, அது நல்லா சூடு ஆகலை, அதுக்கு முன்னாடி போட்டேன். அவசரம். எனக்கு அவசரம் இல்லைப்பா, உனக்கு தான் அவசரம். டேஸ்ட் பண்ணிட்டுமா? இது உமாச்சிக்கு முதல்ல சொல்லிடு. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தையும் தெய்வம் ஒன்று தான், பட் நீ வந்து பெரிய குழந்தை. அது எல்லாரும் பார்த்தா எல்லாரும் சிரிப்பா. என்ன சிரிக்கிறது, வீட்டில் இது கூட பண்ணலாம். சிக்காபாத் நல்லா இருக்கா? வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரத்தோட உளுந்து சாதத்துக்கான ரெஸ்பான்ஸ் வாஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். ஸோ நல்லாவும் இருந்தது, வெரி மச். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி நம்ம பேசி இந்த மாதிரி நான் எங்க ஆட்லயே வந்து ஒரு 2-3 வாட்டி நாங்க அந்த வாரத்துல பண்ணிட்டோம். இட் வாஸ் சோ குட். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து விதவுட் ஃபெர்மெண்டிங் இன்ஸ்டன்ட் இட்லி. சபாஷ். அது ஒன்று பண்ணலான்னு தாட். ஐ மேக் இட். சாஃப்டா வருமா? சாஃப்டா வரும். ஐ வில் டேக்கன் இட் இன் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். ஓகே. பட் ரொம்ப நல்லா இருந்தது அது. சரி. அது வந்து அதுக்கு வந்து அரிசி வந்து 1 கப்பு நல்லா 3 hours ஊற வச்சு இப்பதான் வடிய வச்சிருக்கேன். சரி, ஓகே. அப்புறம் தயிர் எவ்வளோ? தயிர் மேபி half a cup. இது 1 கப்புனா அது 1/2 கப்பு. சரி. அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை. ஓ, ஓகே. அப்புறம் யூ ஹேவ் இதெல்லாம் நம்ம இது வந்து துளியோண்டு இந்த ஃப்ரூட் சால்ட் போட்டுறது, அவ்வளோதான். சரி, ஓகே. மற்றபடி உப்பு, கடுகு, சீரகம், முழு உளுந்து, நெய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஆல் தீஸ் திங்ஸ். சரி. ஸோ இதை வந்து முதல்ல நம்ம அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். சரி. அங்க ஏதோ ஒரு கொசுறு ஒன்று வச்சிருக்கியா? இது வந்து ஆடி மாசங்கிறதுனால ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இது வந்து சட்னி which I am going to make for this. Fine. With இது வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, இஞ்சி, மிச்சதெல்லாம் அதேதான். பட் நோ ஆனியன், நோ கார்லிக். சரி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? இத மாத்திரம் தயிரை விட்டு நல்லா அரைச்சுக்கணும். ஓகே. இத அரைச்சிட்டு வந்து 1 கப் 3 hour ஊற வச்ச அரிசிக்கு 1/2 கப் புளிச்ச தயிர். ஆமா, புளிச்சதுன்னு இல்ல, சாதாரணமா இருக்கலாம் தயிர். சரி. நீட் நாட் பி. அப்ப அதுக்குன்னு புளிக்க வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம். நல்ல தயிரை வச்சு அரைக்கலாம். அந்த தேங்காயும் சேர்த்து அரைச்சிடும். சரி. அப்ப அது எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டு கொடுத்து பாப்போம். ஆமா. இல்ல கொஞ்சம் அரைச்சோன்னா நான் போடுறேங்க. நீ அங்க நான் மிக்ஸி கிட்ட வரேன். சரி, ஓகே. ஸோ இந்த ஊற வச்ச அரிசி. ஓகே. அப்புறம் அதுக்கு வந்து இந்த தயிர் நல்லா கட்டி தயிரா இருக்கு பாரு. சபாஷ். அது வேற தண்ணி கிண்ணி ஒன்றும் வேண்டாம். ஓகே. ஆமா. அது ஆல்சோ லிட்டில் தேங்காய். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சொன்னேன், இல்லை 2 டேபிள் ஸ்பூன்? 2 டேபிள் ஸ்பூன். என்ன பண்ணலாம், உப்பு கூட அப்புறம் போட்டுக்கலாம், இப்போ வேண்டாம். ஓகே. ஸோ இதை அரைச்சின்னு வந்துடுறேன். சரி. இது வந்து எப்படி அரைக்கணும்? நல்லா ரொம்ப நைஸா வேண்டாம், ஒரு 80% நைஸா அரைச்சா போதும். தட் இஸ் உள்ள தொட்டு பார்த்தா அந்த நரநரப்பு தெரியணும். கொஞ்சம் குறகுறன்னு இருக்கும், ரொம்பவும் இருக்க கூடாது. இட்ஸ் நாட் லைக் ரவை மாதிரி கிடையாது. காட் இட். அது மாதிரி. ஓகே. அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சு பாரு ராகேஷ், நல்லா திக்காவே இருக்குமா? ஆமா. இப்போ கொஞ்சம் நீ தளர்த்திக்கலாம் அது. ஓஹோ. இப்போ நான் கையை தான் போடுறேன். நம்ம ஃபெர்மெண்டேஷனுக்குலாம் ஆக்சுவலாக நம்ம கை அதெல்லாம் தான் பெஸ்ட் ஆக்சுவலி. தட்ஸ் ஈஸ்ட், எவ்ரிதிங் இஸ் தேர். இதே அதை சொல்கிறாளே, நேச்சுரல் ஈஸ்ட் எல்லாம் இட்ஸ் தேர் இன் அவர் ஹேண்ட்ஸ். நம்ம இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சொல்கிறாளே. ஓகே. நீ என்னத்தான் படிக்கிற நீ? அடுத்தது இப்போ இதை பண்ணியாச்சு இல்லையா? இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தளர்த்திக்கலாம். அதை அதுக்கு தயிர் தான் போட்டுப்பியா? தயிர் தான், தயிர். ஓகே. நோ வாட்டர். ஓகே. கொஞ்சம் தளர்த்திக்கலாம். நான் போடுறேன். இது பாரு, இது கூட வாட்டர் வந்து இந்த தயிரோட கடகடன்னு ஊற்றக்கூடாது. சாரி. ஊத்திட்டுமா? ஊத்தாத நீ. நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்து பண்ணணும். இல்லம்மா, எப்படியும் ரவை போடுவியா? திக்காகுமேம்மா. அது ரைட்டு. ரவை போட்டு இருந்தா கூட இது பாரு, இந்த ரவை அப்படியே போட்டுடுறேன் நான். ஓகே. பா, அதிசயம். அம்மாவும் நானும் ஹிஸ்டரி இல்ல, அது வந்தேன். எடுத்த கப்புல ஃபுல்லா போட போறேன்னு சொல்ல வந்தேன், நிறுத்திட்டேன். இது பாரு, அதுக்கப்புறம் இது பாரு சால்ட், கல்லுப்பு. கல்லுப்பு, தூளி த ஃப்ரூட் சால்ட். ஓகே. லிட்டில் பிட் போட்டு இது எத்தனை நேரம் ஊறணும்? அது வேண்டாம், அதுக்கு இந்த மீன் டைம் தான் ஃப்ரீ. அது கொசுறு இன்னைக்கு சட்னி அரைக்கிற நாளி தான் இது ஊற போகிறது. ஆடி மாசம் ஸ்பெஷல். ஆடி மாதம். பட் இப்போ இது தாளிப்பியாமா? தாளிக்கணும். தாளிச்சு வச்சுட்டு தாளிக்க தான் நான் நினச்சேன். சட்னியும் அரைச்சிட்டாக்க ரெண்டுத்தையும் ஒன்றா தாளிச்சுட்டேன். வாட் an idea, good down I say. What an idea, good down. பாரு, இந்த இதுக்குள்ள கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு. கன்சிஸ்டன்சி பாரு எப்படி இருக்கணும். நைஸ் இருக்கணும். ஓகே. அப்படி ஒருவேளை
தண்ணியாக போச்சுன்னு தோணிதுனாக்க யூ கேன் ஆட் லிட்டில் மோர் ரவை. ஸோ இங்கே ஸ்டீம் பண்ணுறதுக்கு இங்கே தட்டு இது வச்சிருக்கேன். இந்த தட்டு கூட ஐ ஷோ யூ என்ன மாதிரி தட்டுன்னு. சரி சரி சரி. தாளிக்கிறதுக்கு நெய். தாளிக்கு நெய் தான் நம்மளுக்கு வசதி, அதுதான். அதை சொல்லு. பார்த்து சுட போகிறது தான். இது பாரு, கடுகு சீரகம் ரெண்டும். இன்ஃபேக்ட் இதுக்கு கூட நல்லா இருக்கும் சீரகம் தாளிச்சக்க. எதுக்கு? நம்ம சட்னி கூட. அம்மா நான் அரைச்சி வச்சிருக்கேன். அங்கே அரைச்சி வச்சிருக்கேன். கரெக்ட். யார் அரைச்சி வச்சிருக்கேன். இதுக்கு கருவேப்பிலை எல்லாம் ஒன்றுமே கிடையாது. துளியூண்டு கொத்தமல்லி இதுக்கு மேலே போடலாம் அப்புறமா. சரி சரி சரி. அது கடுகு கொஞ்சம் வெடிச்ச அப்புறம் கொஞ்சம் உளுந்து. இது வெடிக்கவே இல்லை. வெடிக்கல, ஏதோ வெடிக்க போகிறது. வெடிக்க போகிறதுன்னு உட்காந்துருக்கோம்ல, தீபாவளி பட்டாசு. அது ஒன்றும் இல்லை, அது நல்லா சூடு ஆகலை, அதுக்கு முன்னாடி போட்டேன். அவசரம். எனக்கு அவசரம் இல்லைப்பா, உனக்கு தான் அவசரம். எனக்கு என்ன, ஐ எம் அட் ஹோம், யூ ஆர் ஆன் த மூவ் ஆல் த டைம். வெடிக்கிறது பருப்போ. இப்போ இதை போட்டுடுறேன். அண்ட் நோ பெருங்காயம், நத்திங். நோ பெருங்காயம், நோ கருவேப்பிலை, நத்திங். ஓகே வெரி நைஸ். வேணும்னா சட்னிக்கு வேணா ஒரு வத்த மிளகாய் இதுக்கு போடுறத போட்டுட்டு அப்புறமா கொத்தமல்லி வச்சிருக்கியா? அது எதுக்கு? கொத்தமல்லி இந்த மாவுக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இட்ஸ் பி சோ டேஸ்டி. அப்பப்போ அப்படியே ஒன்று ரெண்டு எப்படி ஆகும், அதுக்கு சொதன்னு போடக்கூடாது. ஆமா, போட்டாலும் நான் இங்கே சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிட மாட்டேன், அதனால தான் பயந்துட்டே நான் இன்னும் குறைச்சி வச்சிருக்கேன். ஆஹா, இவ்வளோ அழகாக இருக்கு பாரு. ஆமாம். இது இன்ஃபேக்ட் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கடுகு கூட ஃபுல்லாக வெடிக்க விட மாட்டான் இந்த இதுக்கு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பச்சை கடுகு வாசனை வருது. இட்ஸ் டெலிகசி. அது கரெக்ட். ஆமாம், அது கொஞ்சம் அது நான் இந்த பக்கத்துலேருந்து பிடிச்சிக்கிறேன். கொண்டா வேணாம், அப்புறம் என் கையில் விழுந்துடும் அது. சும்மா நீ உனக்கு வாட்டமே இல்லைம்மா. உனக்கு இந்த கையில் எனக்கு வாட்டம் இல்லாட்டாலும் நான் பதிக்கிறேன். எனக்கு இது இப்போ பாரு, இப்போ வந்து முக்கால்வாசி இதில் போட்டுடுறேன் நான். ஓடே இன்னும் கூட போடலாம். போட்டுட்டு கொஞ்சம் வந்து அந்த சட்னி இங்கே இதோ வச்சிருக்கேன் அதில், அதுக்கு வேணால் யூ கேன் ஆட் கருவேப்பிலை இஃப் யூ வாண்ட். சபாஷ். பண்ணிட்டு இப்போ வந்து இதை வந்து இப்போ கிரீஸ் பண்ண போகிறேன் நான். பெரிய தட்டு பேசிக்கலி. நீங்க இட்லி தட்டுல வேணா கூட பண்ணிக்கலாம். ஓ எஸ், யூ கேன் டு இட். இது வந்து நல்லா கிரீஸ் பண்ணதுக்கு நீ ஒரு பிரஷ் மாதிரி ஒன்று வச்சிருப்பேரா? இருக்கேங்க இருக்கேங்க. இல்ல அங்க இருக்கு பேக்கிங் இதோட வச்சு. பரவாயில்ல பாரு, எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. நான் பாரு இப்போ விட்டுட்டு அழகா கையால நல்லா தடவிடுவேன். இதுதான் ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை பாரு, இந்த கொத்தமல்லியை துளியூண்டு போடுறேன், அவ்வளோதான். நாட் மச். ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஹா, பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த அப்படியே ஊற்றிடுறேன். ஆஹா, சரி, கிட்டத்தட்ட நம்ம ஒரு இந்த பருப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருந்தோம்னா டோக்லா மாதிரி. such a wonderful recipe. இன்னும் கூட போடலாமா மாவு? வேண்டாம், ஓரத்துலலாம் இருக்குது இடம். வேண்டாம். இந்தா சுட போகிறது இரு, இங்கே வச்சுக்கோ. இங்கே வை. வர நீ விட்டுடு. நீ சுட போகிறது விடாது. சரி. ஸோ இதை வந்து இப்போ இன்னும் சுமாராக எத்தனை நேரம்? ஒரு 15 நிமிஷம் தாராளமாக வைக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஹைலியே. ஓகே, அது மாதிரி வைக்கலாம். சரி. ஸோ இது வேக வரைக்கும் வைக்கலாம். ஓகே. ஆஹா, லைட்டா வெந்திருக்கான்னு கோடு போட்டு பார்த்துருக்க போல இருக்கு. பார்த்தேன். அதானே பார்த்தேன். எடுக்கட்டுமா? சபாஷ். டான்ஸ் பண்ண வேண்டியிருக்கிறார். ஆமா, கரெக்ட். லிட்டரலி இல்ல, which is why இட்லி தட்டுலயே கூட வேக வைக்கலாம். தட்டுல வேக வைக்கலாம். that would be an ideal actually. Yes. அவ அதே மாதிரி அழகா கேக் மாதிரி பண்ணிருந்தா ராகேஷ். That's why இது மாதிரி பண்ண. இல்ல you can do it in the idli thing also. Correct. அப்புறம் இது நான் கோடு போட்டு வெறும் பார்த்தேன், வேற இட்ஸ் டன் ன்னு. ஏன்னா இட்லி சாதாரணமா பாப்பா இல்லையா? கரெக்ட். பாப்பாரு. ஆஹா, அண்ணா பில்லையா கட் பண்றியே. சபாஷ். கொஞ்சம் ஆற விடணும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இன்னும் கொஞ்சம் ஆறலாம்.
சும்மா ஒன்று எடுத்து பார்க்கலாம். இது உமாச்சிக்கு முதல்ல வை. ஆக்கலாம் பண்டா. கொஞ்சம் எனக்கு என்ன ஆறணும் அது. இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். ஆமாம், ஆறணும். மச்சி காப்பா பாரு பின்னாடிலாம் எப்படி இருக்கு பாரு. அது நல்லா இருக்குமா? டேஸ்ட் பண்ணட்டுமா? இது உமாச்சிக்கு முதல்ல சொல்லுது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தையும் தெய்வம் ஒன்று தான். பட் நீ வந்து பெரிய குழந்தை. அது நெய் வேண்டாம், சட்னி எடு. அங்க இருக்கு பாரு. ஆகா, அப்படி போடு. ஆஹா, அண்டா அப்படியே தொடிச்சுன்னு சாப்பிட்றேன். இதெல்லாம் தான் எல்லாரும் பார்த்தா எல்லாரும் சிரிப்பா. என்ன சிரிக்கிறது, வீட்டில் இது கூட பண்ணலன்னா அப்புறம் மச்சி காப்பாத். நல்லா இருக்கா? குட் குட், வெரி நைஸ். இது வந்து ஆக்சுவலா வந்து இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கலாமோன்னு தோன்றது. ப்ராபபிலி இன்னும் கொஞ்சம் மாவு தளர்த்தினோம்னா it will become softer. become very soft. Yes. இதுவே இப்ப இவ்வளவு கண்ணா இருக்கு பாரு. ஆமா ஆமா, இட்ஸ் வெரி வெரி நைஸ் மா. நான் நினைக்கிறேன் இதுல வந்து கொஞ்சம் ஒரு புளிப்புக்கு வந்து கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சன்னு வெச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் you can add புளிப்பு தயிர் if you want it also. அதுதான், that's the best. Yes. See, பேர்டுனாக்கா இது வந்து ரொம்பவும் புளிக்காத, ரொம்பவும் சில்லு சப்பையா இல்லாத. கரெக்ட், சப்பை தயிர் இல்ல. இது பேர்டுனா you can really ferment the curd. அது பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாரு பார்க்கிறதுக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. Very nice. ஜோரா இருக்கு பாரு. So go ahead, try this recipe for instant idli breakfast. or dinner, anything. நீ அரைச்ச சட்னி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படி காரம் அப்படி ஏத்தினோம்னா இன்னும் பிரமாதமா இருக்கும். நல்ல ஒரு கார சட்னி, typical ஆந்திரா காரம். ஆமா. or you can try any of the chutneys from Chutnify. கோபு ஐகாரோட பச்சை மிளகா சட்னியோட சாப்பிட்டேன்னா பிரமாதமா இருக்கும். Correct. Yeah, so we will see you in another episode of Ammavum Naanum. Bye. Bye.